ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க பைக் டு ரோபோட் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண போகிறோம்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். ஸோ நம்ம வீடியோ கேப்கட்டில் எடிட் பண்ண போகிறோம். கேப்கட் அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட்டில் தான் நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேப்கட் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ண போறீங்களோ, ஸோ எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு போர்ஷனில் வச்சு நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே கிரியேட் பண்ண போறீங்களோ, ஸோ அந்த ஒரு டியூரேஷனுக்கு வந்துங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு எஃபெக்ட் கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி கொண்டு வருதுன்னா அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பிக்ஸ்வர்ஸ் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. PIXVERAC போட்டு பக்கத்தில் ஏஐன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், அந்த பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுல சைன் வித் கூகுள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்படி அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுன்னா இங்கே எனிதிங் ரோபோட்னு அதில் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூல கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கல இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாமல் ட்ரெயினோ வரும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த ஒரு அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கேலரியில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க, ஸோ அந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறப்ப அந்த இமேஜ் கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 50% லோடிங் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ கிரியேட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னா கீழே பண்ண கிரியேட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்த்தா யுவர் வீடியோஸ் இஸ் ஜென்ரேட்டிங் அப்படின்னு வரும். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 100% ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதுவே மேக் பண்ணி கொடுத்துரும். ஏஐல சூப்பராக இருக்கும். ஸோ அதுவே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த வீடியோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் கண்டிப்பாக வரும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாட்டர் மார்க் வரும், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா கேப்கட் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ அதே தான் இப்போ நம்ம இந்த டியூரேஷன் இருக்குல்ல, அந்த டியூரேஷன் ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும், சாரி இங்கே பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு வீடியோ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ இங்கே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதை நீங்க ஃபில் ஸ்கிரீன் செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபில் ஸ்கிரீன் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டாயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஒரு இதுவும் செட் பண்ணியாச்சு. இது நம்ம அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எப்படி அந்த பிஎன்ஜியும் அது இது எப்படி ஆட் பண்ண நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இதுல கிளியராக இருக்கும். ஸோ இதில் நம்ம கரெக்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆகுதுல, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப கம்மியாக ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த ஒரு ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டப்புன்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தா இந்த கரெக்டாக இந்த ரோபோட் எந்திரிச்சு நிற்கிறப்ப அந்த ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டு ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது இமேஜாக ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஃப்ரீஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்களா அதை நீ கிளிக் பண்ணி அங்கே இப்போ நம்ம இதில் நம்ம ஒரு இது ஆட் பண்ண போகிறோம், பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது கூட நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம அந்த ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிப்போம். கீழே ஓவர்லேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லேன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபோட்டோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். அந்த ஒரு பிஎன்ஜி இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கீழே அப்படியே ஸ்கால் பண்ணி ஸ்ப்ளைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சாரி உங்கள் லைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி
இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அதில் கொஞ்சோன்னு உங்கள் சேச்சுரேஷன் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கரெக்டாக இருக்கும். சேச்சுரேஷன் நல்லா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளிக் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக இந்த நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த டியூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம், அந்த டியூரேஷன் வந்துருங்க. வந்துட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணி லைட் கிளப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது பிளாக் ஃப்ளாஷ் டூன்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அட்ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண ஸ்பீடியும் இன்டென்சிட்டியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இன்க்ரீஸ் கூட நல்லா பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டியை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடை 80யும் இன்டென்சிட்டியும் கொஞ்சம் ஒரு 34 வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, எவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் எவ்வளோ தூரம் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ அதேமாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இங்கே வந்து ஒரு ஆட் பண்ணல அந்த பிஎன்ஜி, அதையும் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இதை எக்ஸ்ட்ரா இருக்க டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 செகண்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிஎன்ஜி மட்டும் கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிட்டா போதும். பிளிங்கிங் எஃபெக்டோட எல்லாமே சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா மேலே இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.